Hello everyone, welcome to Mr. G Finance. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5paisa ஆப்பில் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நான் ஜென்ரலாக நிஃப்டி 50 எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ கான்செப்ட் ஒன்றா தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸில் கூட டேரெக்டாக இந்த மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நிஃப்டி 50 ஓடிட்டுருக்கும். டேப் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஓவர்வியூவில் இருக்கும், சார்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின்னு மூணாவது ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்பாட் ப்ரைஸ் 22,852. ஸோ 22,850. ஸோ மார்க்கெட் நெகட்டிவில் ஓடிட்டுருக்கு. ஸோ ட்ரேடிங் ரொம்ப சிம்பிள். ஒன்று நீங்கள் மார்க்கெட் மேலே போகுன்னு ப்ரிடிக்ட் பண்ணணும், இல்லை கீழே போகுன்னு ப்ரிடிக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 hour ப்ரிடிக்ட் பண்ணலாம் அந்த மூவ்மெண்ட்டை, இல்லை 2 days ப்ரிடிக்ட் பண்ணலாம், இல்லை 3 days கூட ப்ரிடிக்ட் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ். நார்மலாக இன்ட்ராடே ட்ரேடிங்னா 1 day பண்ணுறது தான். ஸோ மார்க்கெட்டை ஓப்பன் ஆகுது, நீங்கள் ஒரு மூவ்மெண்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க, அதுலேருந்து மேலே போகும் இல்லை கீழே போகும் அப்படின்னு ஒரு 1 hour 2 hour ப்ரிடிக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வரும். தப்பாக பண்ணிங்க அப்படின்னா உங்கள் காசு வந்து நெகட்டிவில் போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 22,850 இருக்குது. இதிலேருந்து மேலே போகும் அப்படின்னா கால் எடுக்கணும், கீழே போகும்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா புட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகும்னு ப்ரிடிக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ நான் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கணும். கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். 22,850 கால் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து 138 ரூபா. அடுத்து 22,900 ப்ரைஸ் வந்து 113 ரூபா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 22,900 எடுத்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் 114 ரூபா, புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் 156 ரூபா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரைஸை ஒவ்வொரு ரேஞ்சுக்கு நேராக ப்ரைஸை வந்து செக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு இருக்கிறது கால் ப்ரைஸு, ரைட் சைடு இருக்கிறது புட் ப்ரைஸு. ஸோ ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ரேஞ்சில் மார்க்கெட் போய் நிற்கும் அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம், இல்லை கரண்ட் ரேஞ்சை கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 22,850 இருக்கிறது 22,900 இன்றைக்கி க்ளோஸ் ஆகும்னு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னா நான் டேரெக்டாக 900 வாங்கிக்கலாம், 22,900 வாங்கிக்கலாம், 22,800 வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டுமே எப்படி பார்த்தாலும் கால் ஆப்ஷன் அப்படிங்கிறனால ரேட் ஏறத்தான் போகுது. என்னென்னா 22,900 எடுக்கும்போது கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும், 22,800 எடுக்கும்போது கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வரும். மற்றபடி நீங்கள் எந்த கால் ஆப்ஷனை வேணால் எடுத்துக்கலாம், உங்களுக்கு ரேட் ஏறிட்டே தான் போகும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு 23,000 அப்படிங்கிற கால் ஆப்ஷனை வாங்கலான்னு வச்சுக்கலாம். 23,000 கால் ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 72 ரூபா. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா பை ஆப்ஷன் வந்துடும். ஸோ எத்தனை குவான்டிட்டி? ஒரு லாட் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் 75 குவான்டிட்டி. ஸோ 75 குவான்டிட்டி தான் மினிமம், அதுக்கு கம்மியாக நீங்கள் வாங்க முடியாது. ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம், இல்லை 70 ரூபா 95 ஓடிட்டுருக்கு, நீங்கள் 70 ரூபாவில் வாங்கணும் அப்படின்னு 70 ரூபா அடிச்சுட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். ஸோ எப்பயும் போல் ஸ்டாக் வாங்குற மாதிரி தான் பை கொடுத்தீங்கன்னா இது பை ஆயிருமா? ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் பொசிஷன்ஸில் செக் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா F1O 360 இருக்கும், அதில் பொசிஷன் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பொசிஷன் அப்படிங்கிற பேஜ் வந்து இந்த மாதிரி ஓடிட்டுருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இங்கே வரும். ஸோ நான் பண்ணிகிட்ருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவில் போகும்போது கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. பாசிட்டிவில் போச்சு அப்படின்னா ரன் ஆகட்டும், நல்ல ப்ராஃபிட் வந்தோடனே புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஓடிட்டுருக்கோம். ஸோ நிஃப்டி எடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஆல்ரெடி இருக்கிற BEL ட்ரேடுக்கு பக்கத்தில் நிஃப்டியும் வந்திருக்கும். திடீர்னு உங்களுக்கு செல் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதை டேப் பண்ணிட்டு செல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி செல் பண்ணிக்கலாம். என்ன குவான்டிட்டி இருக்கோ அந்த குவான்டிட்டியை வந்து அடிச்சுட்டு ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் விற்கிறீங்களா, இல்லை லிமிட்டில் நீங்கள் ஒரு ப்ரைஸ் வச்சுருக்கீங்க அந்த ப்ரைஸ் வந்தால் விற்கணுமா, அந்த ப்ரைஸ் அடிச்சுட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா செல் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ட்ரேடிங், இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் நார்மலாக யாருக்கும் ட்ரேடிங் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஸோ ஜஸ்ட் ஐடியாக்காக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக போட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட்டு நாலேஜ்க்காக வச்சுக்கோங்க, யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.